காதையா இருக்கிற கழுத்தையா இருக்கிறடா. சேர சீக்கிரம் கொண்டாட்ட. சாரி சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படி ஒண்ணும் லேட் ஆகல. இன்னும் நீங்க ஒரு 1/2 hour கழிச்சு கூட வந்திருக்கலாம். உங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரொம்ப மோசம் சார். அடிக்கடி மேக்கப் ரூம் தட்டிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ கூட ஜோர 4 வார்த்தை பேச முடியல. கால நேரம் தெரியாம கதவை தட்டுவானே. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அவன் சீட்டை கிழிச்சு கேட்டுக்கு வெளியே அனுப்பிச்சிடுறேன். பாவம், ரொம்ப ஏமாத்தமா போயிருப்பா சார். யாரு? ப்ரொடக்ஷன் மேனேஜரா? அவர் யார் சார் சொன்னது? எங்க ஹீரோ சொல்றேன். கலர் படத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு. கலர் படத்தை கேன்சல் பண்ணாதான் ஒரு கௌரவம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏன் இம்பாலா கார்லயே நீங்க போய் அவர்கிட்ட ஆற அமர இருந்து பேசிட்டு வாங்களே. இல்ல இல்ல, இந்த ஷாட்டை முடிச்சிட்டு நான் போய் பேசிக்கிறேன். டைரக்டர் சார், நான் ரெடி. ஐ கமலா ரெடி. அப்போ ஒரு ஷாட்டை எடுக்கலாம். ஏன் சார் முதல்ல ரொம்ப வீரமா பேசுனீங்க, ஹீரோயினை பார்த்தோன்னே நெளிய ஆரம்பிச்சிட்டீங்களே. ப்ரொடியூசர் சார், என்னமோ செய்ய போறேன் நீங்க. நான் தான் செஞ்சேனே, சேர தூக்கி போட்டு செஞ்சேனே. ஏன் சார் படம் எடுக்க வந்த பிற்பாடு வீரம் பேசினா முடியுமா? எப்ப படம் எடுக்க வந்தனோ அப்பவே மானம் மரியாதை எல்லாத்தையும் தூக்கி விட்டறிஞ்சிட்டு கூவத்துல குளிச்சிட்டு வந்துட்டேன்யா. குழந்தைலாம் அதான் பாத்துங்க. 64A by 1 take 1. உனது பருவ கவர்ச்சியின் உள்ளத்தை கிளர்ச்சி செய்து உணர்ச்சி வசப்படுத்தி விட்டது. வா, காலதாமதம் செய்யாதே. என் கைகளின் அணைப்புக்குள் வா. விட்டு விட உன்னை அடிபட்டுச்சா? ஐயோ, கொடுத்து வச்சேன் பாவி. அப்பக்காரன் கொடுத்து வச்சேன். நம்ம போஸ்டர்ல பார்த்ததோட சரி. ஹிம்சா பண்ணாதீங்க, பாவண்டா. ஐயோ, என்னை காப்பாத்த யாரும் இல்லையா? இல்ல என்ன தைரியம் நீங்க காப்பாங்க. கையை நான் ஒழிச்சு விடுவேன். என்னங்க உங்களுக்கு கொண்டுனா எனக்கு வந்து மாறீங்க. எரியும் போதே இவ்வளவு பண்றீங்க. விளக்கி அழைச்சிட்டா கொண்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அடிபட்ட குழந்தை மாதிரி கத்துறானா? மூஞ்ச குழந்தை பிஸ்கெட்டை கொடு. என்ன எவனா இருக்காங்க? கூப்பிடு. என்னங்க செத்ததுக்கு அப்புறம் நிக்கிறீங்க? வயசாச்சா? ஒரு ஷாட் ஆக்ட் பண்றேன்னு சொன்னா இந்த சண்டால பையன் எங்க இருந்தோ வந்து அந்த ஒரு ஷாட் ஆக்ட் பண்ண விடாம கெடுத்து விட்டாங்களே. டிபன் காப்பி வரை சாப்பிட்டு குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு ஷூட்டிங்க டிபன் காப்பி தானா? முடியா
போயா கண்டவனை உள்ள விட்டு. ஆமா, எனக்கு அடுத்த காட்சிட்டு எப்ப? 9. இவனே எனக்கு பதிலா டூப்பா போட்டு படத்தை பிடிச்சுக்க. நீதான் டூப்பு, அவன் தான் ஒரிஜினல். என்னடா விளையாடுறீங்களா? நம்ம லட்சுமி வந்து 1 மாசம் ஆகுது. அந்த பையன் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். பார்த்தாலும் எரிஞ்சு உளறான். அதுக்குதான் அப்பவே சொன்னேன், என் தங்கச்சி மகளை இங்க கூட்டி கொண்டாந்து வச்சா அவனை சுருட்டி முந்தானில முடிஞ்சுக்குவான்னு. கேட்டியா? அவன் எங்க படவே கட்டுறான். கீழே ஒடிச்சான், மேல ஒடிச்சான். காமாட்சி, நீ சொல்ற நாகரிகமும் வேணாம், 18 முளை சேலையை கட்டுற அநாகரிகமும் வேண்டாம். இந்த காலத்து பசங்க பொண்ணை எங்க காதலிக்கிறானுங்க, அதுங்க போடுற ட்ரெஸ் இல்ல காதலிக்கிறானுங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது பெல் பாட்டம், மினி, மேக்ஸி, ஜீன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 4 இங்கிலீஷ் வார்த்தையும் கெக்க புக்கேன்னு பேசிட்டா இந்த காலத்து பசங்க அவருக்கு கால்ல ஊந்துடுறானுங்க. அதே மாதிரி அந்த ஆனக்கால் ட்ரெஸ் நம்ம லட்சுமிக்கும் போட்டா விழுகுறானா இல்லையான்னு பாப்போமே. இன்னைக்குதான் நீங்க புத்திசாலித்தனமா ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். வெற்றி வெற்றி. யாருக்கு? எனக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு தானே நீ என் பேச்ச கேட்டிருக்கிற. அத்தை, இந்த துணியெல்லாம் வேண்டாம் தான், அசிங்கமா இருக்குது. சிச்சி, அசித மாதிரி பேசாத. இப்பதான் நீ அழகா இருக்க. நீ இப்படி இருந்தாதான் சுந்தரத்துக்குள்ள பிடிக்கும். அவருக்கும் எனக்கு கண்டாவே பிடிக்கலையே. ஆமா, பெரிய மாமி மாதிரி 18 முழம் பழகையை சுத்திக்கும். பாரு, அப்படி இப்படி இருந்தாதான் அவனை கல்யாணம் பண்ணிப்பா. வேண்டாம் சார், அவர் என் உடைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். என் மனசை பார்த்து கல்யாணம் பண்ணினா போதும். லக்ஷ்மி, உன் அத்தா மேல உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? அப்போ நான் சொல்றபடி கேட்கணும். இப்படி உட்கார் உட்கார் உட்கார். இந்த செருப்பை போட்டுக்கோ. எழுந்திருப்பா. ஐயோ, கொஞ்சம் ஆனா ஒண்ணுமா, எல்லாம் சரியா இருக்கும். ஒட்டை கொம்பனுக்கு உப்பாலே கொழுக்கட்டையா, பானை வயிரோனுக்கு பருப்பாலே கொழுக்கட்டையா, அத்திமுக விநாயகரே அன்போடு வாருமையா, அத்தனையும் தின்னு போட்டு அடியாரை காருமையா. வந்தனம் வந்தனம் வந்தனம், சபையோருக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். வந்தனம் வந்தனம் வந்தனம், சபையோருக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். சந்தனம் போல் என்ற சுந்தரமேனி, பாண்டியன் நாட்டுக்கு நான் மகாராணி. ஆண்வாடையாகாத அரசியல் பேணி, ஆளும் எந்தன் பெயர் அல்லி மகாராணி. வந்தனம் வந்தனம் வந்தனம், சபையோருக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். நடுங்குது உள்ளபடி இப்போ யாரை சொன்னா? எங்க அல்லி அரசாணி பேர சொன்னா. ராஜாக்கள் எல்லாமே பூஜை
தகதி பித்தலாங்க தகதி பித்தலாங்க தகதி பித்தலாங்க தகதி பித்தா தகதி பித்தா தகதி பித்தா தகதி பித்தா தகதி பித்தா காண்டீபம் என்று ஒரு வில்லை எடுப்பேன் சூடாதி சூழலையும் வல்லை உடைப்பேன் காண்டீபம் என்று ஒரு வில்லை எடுப்பேன் சூடாதி சூரரையும் பல்லை உடைப்பேன் பாண்டவர் 5 பேரில் அர்ஜுனனடா அந்த பரந்தாமன் கண்ணன் என்ற மச்சினனடா ஏய் சோடா கொண்டு வாடா பாண்டவன் 5 பேரில் அர்ஜுனனடா அந்த பரந்தாமன் கண்ணன் என்ற மச்சினனடா அர்ஜுனா தீர்த்த யாத்திரை வந்த இடத்தில் திடீரென்று காணாமல் போய்விட்டாயே எங்கு போயிருந்தாய் தண்ணி போட போயிருந்தேன் கண்ணபிரானே ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு குளத்துக்கு தானே நான் தண்ணி போட போயிருந்தேன் கண்ணபிரானே ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு குளத்துக்கு தானே போட போன இடத்தினிலே கண்ணபிரானே என் கண்ணா போட போன இடத்திலே கண்ணபிரானே நாம் பார்த்து விட்டேன் அல்லியத்தானே நாம் பார்த்து விட்டேன் அல்லியத்தானே உன்னை பாம்பாக மாற்றித்தான் அவளிடம் கொண்டு சொல்ல வேண்டும் ஏனென்றால் அச்சமான பாம்பு காட்டி படப்பா அவ அச்சமான பாம்பு காட்டி படப்பா ஆட மயக்கத்திலே ஆட வச்சு மெல்ல ரசிப்பா அள்ளி ராணி ராஜ்யத்தில் மகுடி வாசிச்சா அள்ளி ராணி ராஜ்யத்தில் மகுடி வாசிச்சா அந்த ஆதிசேஷன் அப்படியே மயங்கி கிடப்பான் பரந்தாமரே அர்ஜுனரே இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் முதலில் அவர் கழுத்தில் தாலி கட்டிவிடு வேறொன்றும் செய்து விடாதே பாம்பாக உருமாறி பக்கத்தில்